வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி உள்ளது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் கொடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,20,00,000 பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் கூடுதலாக எவ்வளவு பேர் பயன் அடைவார்கள் என்பது குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் தான் வெளியாகி இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 1-2 லட்சம் பெண்கள் மாதந்தோறும் இந்த உரிமை தொகையை பெறுகிறார்கள். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வரும் டிசம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 30,000 50,000 பேர் வரை கூடுதலாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்டங்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி சில மாவட்டங்களில் புதிய பயனாளிகளின் எண்ணிக்கை 20,000 வரை இருக்க வாய்ப்புகள் உள்ளன என்ற தகவல் வெளியாகி உள்ளது. விடுபட்டோர் எல்லோருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கடும் பொருட்செலவிலும் கூட இந்த உரிமை தொகையானது கண்டிப்பாக வழங்கப்படும் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது சமீபத்தில் ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு அறிவிப்பை தெரிவித்து உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் 28 லட்சம் பெண்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று முதல்வர் ஏற்கனவே அறிவித்து இருந்தார். புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் துணை முதல்வர் தெரிவித்து இருந்தார். இந்த தகவல் கடந்த அக்டோபர் 16, 2025 அன்று மாலை 6:58 மணிக்கு வெளியிடப்பட்டது. நவம்பர் வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெறுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மனுக்கள் எல்லாம் பெறப்பட்ட பின்பே இதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயனடைகின்றனர். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிமை தொகையானது தகுதியுள்ள அனைவருக்கும் கட்டாயம் வழங்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 28 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்து உள்ளனர். இவர்களுக்கான கள ஆய்வு இறுதிக்கட்டத்தை அடைந்து உள்ளது. அதாவது வரும் டிசம்பர் மாதம் பணம் அனுப்ப வேண்டும் என்பதால் இறுதிக்கட்ட ஆய்வு பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிராம நிர்வாக அலுவலர்கள் இதற்கான பட்டியலை எடுத்து உள்ளனர். கள ஆய்வு செய்யப்பட்ட பயனாளிகளின் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் என்பதை நேரில் சென்று அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அவர்களுடைய பெயர்கள் இறுதி செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. நவம்பர் 14ஆம் தேதிக்குள் லிஸ்டை இறுதி செய்ய வேண்டும் என்பதால் பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நவம்பர் இறுதியில் மெசேஜ் அனுப்பி சோதனை செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் மாத உதவித்தொகை பெறுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் ஆய்வு செய்யப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தகுதியுள்ள பெண்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 26 மாதங்களில் சுமார் 1,14,00,000 பெண்கள் அதாவது பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை சுமார் 30,000 கோடி வழங்கப்பட்டு உள்ளதாம். இந்த திட்டத்தின் பலனை மேலும் பல பெண்கள் பெறும் வகையில் சில நிபந்தனைகள் கூட தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். அரசு சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை மாநில அரசு ஜூன் 15ஆம் தேதி தொடங்கியது. அதாவது நவம்பர் 15ஆம் தேதிக்குள் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் 10,000 சிறப்பு முகாம்களை நடத்தி முடிக்க வேண்டும் என்று அரசு திட்டமிட்டு உள்ளதாம். அக்டோபர் 15ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 9,055 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தூத்துக்குடி எம்எல்ஏ கீதா ஜீவன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தபால் மூலம் மக்களுக்கு நினைவூட்டி 2026 தேர்தலுக்கு இப்போதே வாக்கு சேகரிக்க
தொடங்கிவிட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி தூத்துக்குடி தொகுதி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பி. கீதா ஜீவன் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தபால் மூலம் தனது தொகுதி மக்களுக்கு நினைவூட்டி முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளாராம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் திமுக இதுவரை செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களையே பெரிதும் நம்பி உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட முத்திரை திட்டங்கள் கை கொடுக்கும் என திமுக தலைமை எதிர்பார்க்கிறது. மகளிர் உரிமை துறை அமைச்சரும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கீதா ஜீவன் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தொகுதி மக்களுக்கு தபால் மூலம் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளாராம். தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் அனுப்பப்படும் இந்த தபாலில் முதல்வர் மு க ஸ்டாலின் மக்கள் நலத்திட்டங்களால் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் குறித்தும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பெண்கள் பெறும் பயன்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டு உள்ளதாம். மேலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளித்து ஸ்டாலின் ஆட்சியை தொடர செய்யுமாறு பெண்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பெண் வாக்காளர்களை குறிவைத்து வீடு வீடாக இந்த தபால் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த தபாலில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத கொள்கையுடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்தியாவுக்கே வழிகாட்டும் மக்கள் நலத்திட்டங்களால் தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் நம்பர் 1 மாநிலமாக முன்னேற்றி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்வில் ஒளிவிளக்கேற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தாங்களும் தங்கள் குடும்பமும் பயன்பெற்று வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதேபோன்று பல்வேறு திட்டங்களால் நாமும் நம் மக்களும் தொடர்ந்து பயன்பெற்றிட மேலும் பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி நம் வாழ்வு மேம்பட வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு தந்து முதல்வர் ஸ்டாலின் பொற்கால ஆட்சியை தொடர செய்யுமாறு தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தபால் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் நன்மைகளை நினைவுபடுத்தி அதன் மூலம் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு திரட்ட அமைச்சர் கீதா ஜீவன் முயற்சி மேற்கொண்டு உள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்க, இதற்கிடையில் மற்றும் ஒரு மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனைக்கான மருத்துவ வாகன சேவை விரைவில் தொடக்கம் என அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது 38 மாவட்டங்களுக்கும் 38 வாகனங்கள் வடிவமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பதாவது என்னவென்றால், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் நேற்று 9/11/2025 அன்று சென்னையில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தென் சென்னை மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த 125க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த 259 பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 25,000 அரசு சேமிப்பு பத்திரங்கள் மற்றும் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியைச் சார்ந்த 118 இளம் பெண்களுக்கு அதிகபட்சமாக தலா ரூபாய் 50,000 வரையிலான காசோலைகளை வழங்கினார். பிறகு அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது என்னவென்றால், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலோடு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பெற்று வருகிறது. முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை பெண் சிசு கொலையை தடுப்பது, குழந்தை திருமணத்தை தடுப்பது மற்றும் பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டமானது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின்படி பெண் கரு மற்றும் சிசு கொலைகளை தடுத்தல், குழந்தை திருமணங்களை தடுத்தல், நிதி பாதுகாப்பை மேம்படுத்துதல், பெண் கல்வியை மேம்படுத்துதல், ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்குகளை மாற்றுதல், சிறு குடும்ப முறையை ஊக்குவித்தல், குழந்தை பாலின விகிதத்தை உயர்த்துதல் போன்றவைகள் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டத்தின் பலனை பொதுமக்களுக்கு மிக பெரிய அளவில் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த 4 ஆண்டுகளாக இதற்கு முன்பு இந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்களுக்கு ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000 என்று இருந்ததை மாற்றி தற்போது ரூபாய் 1,20,000 என்று உயர்த்தி இருக்கிறார்கள். அதேபோல் கருத்தடை செய்பவர்களின் வயது 40 என்று இருந்ததை 49 வயது என்று உயர்த்தி இருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த திட்டத்தில் ஏராளமான பேர் பயன்பெறுகிறார்கள். தமிழ்நாடு
முதலமைச்சரால் விரைவில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஹியூமன்ஸ் வெல்னஸ் என்ற வகையில் வாகன சேவை விரைவில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. அதாவது 100% மகளிர் அனைவரையும் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று ஏறத்தாழ 8 வகையான புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதற்கு முழுமையான பரிசோதனைகள் செய்யக்கூடிய ஒரு திட்டம். வாகனங்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி முழு பரிசோதனை வசதிகளுடன் கூடிய அந்த வாகனம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதன்முறையாக அந்த திட்டம் இங்கு செயல்படுத்தப்படவிருக்கிறது. 38 மாவட்டங்களுக்கும் 38 வாகனங்கள் வடிவமைக்கும் பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் தமிழ்நாடு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் முதலமைச்சர் பெண் குழந்தைகளை பாதுகாத்திடும் வகையில் 2025-26 நிதி ஆண்டில் ரூபாய் 36 கோடி செலவில் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு HPV வைரஸ் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி பெண் குழந்தைகளுக்கு செலுத்த தொடங்கப்படவிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசிகளுக்கு அதிகம் செலவு ஆகும். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக போடுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரால் இந்த திட்டம் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. ஆக பெண் குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தென் சென்னை மாவட்டத்தில் மட்டும் 118 பெண் குழந்தைகளுக்கு, அதாவது 18 வயது நிரம்பிய பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வரை ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் 259 குழந்தைகளுக்கு பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டு, அதாவது 259 குழந்தைகள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சேமிப்பு பத்திரம் வழங்கப்பட்டு உள்ளது. ஆக 259 பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு பத்திரமும் 118 பேருக்கு முதிர்வு தொகை வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று உள்ளது. அதோடு மட்டும் அல்லாமல் குறைந்த வயதில் திருமணம் செய்து கொள்ளும் பெண் குழந்தைகளுக்கு, அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்குரிய உறுதிமொழியும் அதற்கு எதிராக கையெழுத்து பிரச்சாரமும் தொடங்கி வைக்கப்பட்டு உள்ளது என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்நிகழ்வில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆசான் மபுலா, மண்டல குழு தலைவர் துரைராஜ், கிருஷ்ணமூர்த்தி, மாமன்ற உறுப்பினர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி மக்களே.